இல்லை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. அப்போ போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கி வச்சு சாப்பிட்றது, இல்லை பூரி பரோட்டா அப்படிலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து லேட் நைட்ஸில் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நீங்கள் என்னைக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களோ இரிட்டேட் ஆவீங்க. காரணம் இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ எதாக இருந்தாலும் வந்து மென்று சாப்பிட்ணும், அரை வயிறு சாப்பிட்ணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு எம்டியாக இருக்கணும். இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியே குடிக்க மாட்டோம், இல்லை அளவுக்கு மீறி வயிறு முட்டை சாப்பிட்டு வாய் வரைக்கும் வந்துட்டு போகிற அளவுக்கு சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக வந்து நம்மளோட சட்டம் நனையிற அளவுக்கு வேர்க்கணும். யோகாவே வந்து காலையில் சன்ரைஸ் டைம்லேயோ ஈவினிங் சன்செட் டைம்லேயோ கொஞ்சம் வெயில் படுற மாதிரி பண்ணணும். நிறைய பேர் நினைப்பாங்க யோகாவில் வந்து கார்டியோவே இல்லை, எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதுன்னு. பட் சூரிய நமஸ்காரம்னா அதில் கார்டியோ உள்ளே நல்லா இழுத்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னா உள்ளே வந்து அத்தனை செல்லு. Ethnic Healthcare. வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது மேம். என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கே நிறைய டயட் ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க. நான் வாட்டர் மட்டுமே குடிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் மட்டுமே 3 வேளையோ சாப்பிட்றேன், இந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலைக்கு போகிறவங்க 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டு வரவே ஒரு 9 மணி 10 மணி அப்படி ஆகிடுதுன்னா அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் மேம்? யூஸ்வலி ரொம்ப லேட் நைட் 7:30, 8 o'clock, 9 o'clock, 10 o'clockலாம் வராங்க அப்படின்னா அந்த டைமில் சாலிட் ஃபுட்டாக எடுக்காமல் லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். சத்துமாவு கஞ்சியோ அல்லது பனானா கஞ்சின்னு நேந்திரம்பழம் பொடி பண்ண பவுடர்ஸ் நிறைய கிடைக்குது, அதில் கஞ்சி வச்சு குடிக்கிறது. அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் சாப்பிட்றது, இல்லை மில்க் எடுத்துக்கிறது, இல்லை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. அப்போ போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கி வச்சு சாப்பிட்றது, இல்லை பூரி பரோட்டா அப்படிலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து டைஜஷன் வந்து ரொம்ப டிலே ஆகும். ரெண்டாவது நம்ம தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி செல்ஸ் டயர்டாக இருக்கிறத ரெஜூனேட் பண்ணுறதுக்கு தான். அப்போது அந்த டைமில் போயிட்டு நம்ம வயிற்றுக்கு ஹெவி லோட் கொடுத்தோம்னா அந்த ரெஜூனேஷன் ப்ராசஸ் நடக்காது. வெறுமனே ஜீரணம் பண்ணி அது ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா கூட அந்த முந்தின நாள் சாப்பிட்ட அந்த ஸ்மெல் தான் ஏப்பமாக வரும், புளிச்ச ஏப்பமாக வரும். ஸோ காரணம் வந்து நம்ம என்ன தான் லோட் பண்ணாலும், இப்போ நீங்கள் என்ன தான் உணவு உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருந்தாலும் சாப்பிட முடியல, என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல என்ன தான் நீங்கள் லோட் பண்ணாலும் அந்த டைமில் அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போது கரண்ட் போச்சுன்னா நமக்கு லைட் எரியாது, எந்த மிஷினும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நமக்கு நேரம் தவறி அந்த கரண்ட் போன மாதிரி நம்மளோட நேரங்கள் மாற்றம் ஆகும்போது நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போட்டிருந்தா கூட அதோட வேலையை பார்க்காது. அடுத்த நாள் காலையில் 7 to 9 தான் திருப்பி டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் அது கெட்டுப்போன உணவாக உங்கள் வயிற்றுலேயே தான் இருக்கும். அதுதான் உண்மை. அதனால தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் நைட் ரொம்ப லேட் நைட் சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா அடுத்த நாள் காலைல பசிக்காது, இந்த பழைய எப்பமே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 o'clock to 8 o'clock உங்களோட டின்னரை முடிச்சுட்டு, அதாவது உண்டவுடன் குறுநடை கொள்வோம் அப்படின்னு சொல்லி பிணியதன் கவிதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்காமல் கொஞ்சம் நேரம் மெதுவாக நடந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறது நல்லது அப்படிங்கிறது, கொஞ்சம் நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ லேட் நைட்ஸில் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். இப்போ நம்ம குட் ஃபேட் சாப்பிட்டா தான் நம்ம ஹார்மோன்ஸே ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் என்றைக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களோ இரிட்டேட் ஆவீங்க. காரணம் இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் செரோட்டோனின் ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து சுரக்குது. அப்போ நீங்கள் கார்ப்ஸே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரெயின் இரிட்டேட் ஆகும். ஏன்னா பிரெயினுக்கு தேவை ஆக்சிஜன் கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் டயட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பேலன்ஸ் டயட்டில் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்னா பாலிஷ் போட்ட ரைஸ்க்கு பதிலாக கொஞ்சம் நார் சத்து நிறைந்த ப்ரௌன் ரைஸோ ரெட் ரைஸோ கருப்பு கவுனி அரிசியோ இல்லை மில்லட்ஸ் சாமத்தின குதிரைவாளி இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கணும். வெறும் வெள்ளை ரைஸு, மைதா மாவு, வெள்ளை ரவை, வெள்ளை பாஸ்தா இப்படி சாப்பிட்டிங்கன்னா அதில் ஃபைபரே இருக்காது. அப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான் அது எல்லாமே ஈக்குவல் டு சுகர். ஸோ அதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 40% வந்து கார்ப்ஸ் எடுக்கிறீங்கன்னா 40% ப்ரோட்டீன், ஒரு 20% அட்லீஸ்ட் வந்து நிறைய ஃபைபர்ஸ் எடுக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இல்லை அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 50% ஃபைபர் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் 50%ல் 25% கார்ப்ஸ், 25% வந்து ப்ரோட்டீன். இதுவே வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட். ஸோ எதாக இருந்தாலும் வந்து மென்று சாப்பிடணும், அரை வயிறு சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு எம்டியாக இருக்கணும். அப்படியே முழுங்கக்கூடாது. ஏன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 20 minutes நம்ம வந்து ஃபுல் ஆயிடுச்சு வயிறுன்னு சொல்லி நம்ம மூளைக்கு போய் மெசேஜ் போகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம நிறைய சாப்பிட்டோம், ஐயோ நிறைய சாப்பிட்டோமே அப்படின்னு தோணும். ஏன்னா மூளைக்கு வந்து எப்பவுமே சிக்னல் வந்து 20 minutesக்கு அப்புறம் தான் ரீச் ஆகும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அதுவும் வந்து பார்க்கணும். அடுத்து தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போது மிக்சிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டுறோம், எடுத்தோடனே தண்ணி இப்போ ஊற்றுறோமா, கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு நடுவில் ஊற்றுறோமா. இன்ஃபேக்ட் அந்த மிக்சியோட மூடியில் கூட மேலே குட்டி மூடி இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட நிறைய தண்ணி குடித்தோம்னாலும் டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா ஆசிட்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகிடும். ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 an hour கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாக அரைக்க ஆரம்பிக்கும்.
அப்புறம் டைஜஸ்ட் ஆகும், அப்புறம் இன்டெஸ்டைன்ஸ்க்கு போய் அப்சார்ப்ஷன் நடக்கும். பட் நம்ம ஒன்றா சாப்பிட்றதுக்கு நடுவில் தண்ணி குடித்து அஜீரணத்தை ஏற்படுத்திடுவோம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க மாட்டோம், இல்லை அளவுக்கு மீறி வயிறு முட்டை சாப்பிட்டு வாய் வரைக்கும் வந்துட்டு போகிற அளவுக்கு சாப்பிடுவோம். இப்போ மிக்ஸி அதே மாதிரி நிறைய போட்டு அரைச்சிங்கன்னு என்ன மூடிலாம் வெடிச்சிட்டு ஓப்பன் ஆகி தெரிக்கும், நம்ம மேலேயே தெரிச்சு விட்ருவோம். அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டு நம்ம மேலேயே தெரிக்கிற அளவுக்கு ஏப்பம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸிக்கு ஈக்குவல் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸியில் அரைவாசி தானே போடுறோம், கொஞ்சம் கால்வாசி தண்ணி ஊற்றுறோமா, இதே தான் நம்ம வயிற்றுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி வந்து வெயிட் போடாது. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்